ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லாஜிக் கேட்ஸ் பார்க்க போகிறோம். லாஜிக் கேட்ஸில் அண்டு, ஆர், நாட்டு, நேண்டு, நாரு, எக்ஸ்ஆர், எக்ஸ்நாருன்னு அப்படின்னு மொத்த கேட்ஸுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் நிறைய டாப்பிக்கு பேசிக் எலக்ட்ரானிக் பற்றி எடுத்திருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி லாஜிக் கேட்ஸ் பார்க்க போகிறோம். லாஜிக் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோங்கிறது லோ, ஒன்றுங்கிறது ஹை. இந்த ரெண்டாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றுங்கிறது என்னென்னா ஹை, ஜீரோங்கிறது லோ. இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா லாஜிக் கேட்ஸில் அண்டு கேட்டு, ஆறு கேட்டு, நாட்டு கேட்டு, நேண்டு கேட்டு, நார் கேட்டு, எக்ஸ்ஆர் கேட்டு, எக்ஸ்நார் கேட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாஜிக் கேட்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ அண்டு கேட் பற்றி பார்ப்போம். அண்டு கேட்டோட சிம்பிள் பாருங்கள். ஏபின்னு ரெண்டு இன்புட் இருக்கும். ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏபி. ஒய்ங்கிறது அவுட்புட்டு, ஏபிங்கிறது ரெண்டு இன்புட்டு, ஒய்ங்கிறது ஒரு அவுட்புட். ஓகேவா? இன்புட் வந்து ரெண்டு இன்புட் நம்ம கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகும் அண்டு கேட்டில். இப்போ இன்புட் 0 அப்படின்னு கொடுத்தோன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 0 × 0 0. ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ × பி. ஓகேவா? அப்போ ரெண்டு இன்புட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்தாலுமே, ஒரு இன்புட் வந்து ஹையாக கொடுத்தாலுமே அவுட்புட் என்ன ஆகும்னா லோவாக தான் இருக்கும். லோனா 0, ஹைனா 1. அப்போ ஏதாவது ஒன்று ஹையாக இருந்தாலுமே அவுட்புட் வந்து லோவாக தான் இருக்கும். ரெண்டும் ஹையாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்கும். நம்ம 1, 0 எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும்னா, ஒன்றுங்கிறது லாஜிக்கல் இன்புட், ஒன்றுங்கிறது ஹை, 0ங்கிறது லோ. அப்படி இல்லைன்னா ஒன்றுங்கிறது ஆன் வச்சுக்கணும், 0ங்கிறது ஆஃப்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ 2 இன்புட் ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன இருக்கும்? ஹையாக இருக்கும். எனி ஒன் ஹைனா அவுட்புட் என்ன? லோ. அண்டு கேட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிடெக்டர் லாஜிக். அண்டு கேட்டை பற்றி பார்த்தோம். இப்போ ஆர் கேட் பார்ப்போம். ஆர் கேட்டில் வந்து ரெண்டு இன்புட்டு, அதே மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. இதோட ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இதுக்கு ப்ளஸ் இன்புட் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு டாட் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அடுத்து டேபிள் பார்ப்போம். ட்ரூத் டேபிள். இன்புட்டு ரெண்டுமே 0வாக இருந்துச்சுன்னா, அது ரெண்டுமே லோவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து லோ. ஏதாவது ஒன்று ஹையாக இருந்தாலுமே அவுட்புட் வந்து ஹை. ஓகேவா? இப்போ ஏ வந்து 0 கொடுத்துருக்காங்க, பி 0. அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி 0. ஏ 0 பி 0னா 0. ஏ 0 பி 1னா 1. அவுட்புட் வந்து 1. ஏ 1 பி 0 அப்படின்னா அவுட்புட் 1 தான். ஏவும் 1 பியும் 1னா அவுட்புட் வந்து 1. அப்போ எனி ஒன் ஹையாக இருந்தாலும் அவுட்புட் என்ன இருக்கும்? ஹையாக இருக்கும். இது வந்து ஆர் கேட்டு. எனி ஒன் ஆர் 2 இன்புட் ஹைனா அவுட்புட் ஹை. இஃப் 2 இன்புட் லோவாக அவுட்புட் வந்து லோ. தேர்டு நம்ம பார்க்க போகிறது நாட் கேட்டு. நாட் கேட்டில் ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ஒரு இன்புட் ஏ கொடுத்தோன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஏ இன்வர்ஸ் கிடைக்கும். இன்வர்ஷன் கேட்டுன்னு சொல்லுவாங்க, அது காம்ப்ளிமெண்டேஷன் கேட்டுன்னு சொல்லுவாங்க இதை, நாட் கேட்டை. அப்போ இன்புட் வந்து 0 இருக்குன்னா அவுட்புட் என்ன ஆகும்? 1 கிடைக்கும். இன்புட் 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து என்ன இருக்கும்? 0 இருக்கும், 0 ஆகும். நம்ம பார்த்த இந்த 3 கேட்டு அண்டு, ஆறு, நாட், 3 கேட்டுமே என்ன கேட்டுன்னா பேசிக் கேட்டு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா நேண்டு கேட்டு. நேண்டு கேட்டுனா அப்படியே அண்டுக்கு ஆப்போசிட், அண்டுக்கு இன்வர்ஷன் கேட்டு தான் நேண்டு கேட்டு. இன்வர்ஷன் ஆஃப் அண்டு கேட், இது வந்து நேண்டு கேட்டு. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் சிம்பிள் டயக்ராமில். இது வந்து ஒரு பப்புள் மாதிரி ஒன்று இதில் மட்டும் இருக்கும், அதுதான் இது என்னது நேண்டு கேட்டு. அப்போ ரெண்டு இன்புட்டு ஏபின்னு ரெண்டு இன்புட்டுனா ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏபி இன்வர்ஸ். the inversion of AND gate. 2 input ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் லோ. ஏதாவது இங்கே ட்ரூத் டேபிள் பாருங்கள். ஏயும் 0 பியும் 0னா அவுட்புட் 1 கிடைக்கும். ஏ 0 பி 1னா அவுட்புட் 1. ஏ 1 பி 0 அவுட்புட் வந்து 1 தான். ரெண்டுமே ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும்? லோ கிடைக்கும். ரெண்டுமே ஹைனா அவுட்புட் வந்து லோ கிடைக்கும். இது அண்டு கேட்டில் வந்து நம்ம ரெண்டுமே ஹையாக இருந்துச்சுன்னா தான் அவுட்புட் ஹை கிடைக்கும்னு பார்த்தோம். இது அண்டு கேட்டில் பார்த்தோம். ஆனால் நேண்டில் அப்படியே ஆப்போசிட்டாக ரெண்டுமே ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும்? நமக்கு
NAND கேட்டில் அவுட்புட் ரெண்டுமே ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும் NAND கேட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது NOR கேட். NAND கேட்டு பார்த்தோம், அடுத்து NOR கேட்டு பார்க்க போகிறோம். NOR கேட்டோட சிம்பிள் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அப்படியே OR கேட்டு தான், அதுக்கு பின்னாடி ஒரு பபுள் மட்டும் ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். இது டயக்ராமு. ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட்புட், y = a + b காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இப்போ ரெண்டுமே இன்புட் அவுட்புட் பார்க்கலாம். இன்புட் 0 1 0 a 0 b 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன வரும், 1. அவுட்புட் 1 கிடைக்கும். a 0 b 1னா அவுட்புட் 0 கிடைக்கும். a 1 b 0 அவுட்புட் 0 கிடைக்கும். a 1 b 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் 0. இது ரெண்டுமே லோவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவுட்புட் ஹையாக இருக்கும். இதில் NOR கேட்டில். அப்படியே ஆப்போசிட் ஆஃப் OR கேட்டு. OR கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் NOR கேட்டு. AND கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான அவுட்புட்டு தான் NAND கேட்டு. ஓகேவா? இது நமக்கு தெரியணும். இது இப்போ NAND கேட்டும் NOR கேட்டும் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் கேட்டு அப்படின்னா NOR கேட்டும் NAND கேட்டும் தான் நமக்கு யூனிவர்சல் கேட்டு. AND கேட்டு, OR கேட்டு, NOT கேட்டு மூணுமே நம்ம என்ன பார்த்தோம், பேசிக் கேட் பார்த்தோம். யூனிவர்சல் கேட்டு, NAND கேட்டு, NOR கேட் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது XOR கேட். XOR கேட்னா இது ஆல்சோ ஒன்று ஸ்டேர் கேஸ் ஸ்விட்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னது, ஸ்டேர் கேஸ் ஸ்விட்சு. இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஏபின்னு 2 இன்புட் இருக்கும். அதே மாதிரி அவுட்புட் A + 1 B. இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதோட ஒரு ரவுண்ட் போட்டு B வரும். ஓகேவா? இதோட சர்க்யூட் டயக்ராம் அண்ட் அவுட்புட் பாருங்கள். y = a XOR B. a XOR Bன்னு சொல்லலாம். இதை a XOR சிம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ ரெண்டுமே இன்புட் ஹையாக இருந்தால் அவுட்புட் 0வாக இருக்கும். ரெண்டுமே இன்புட் லோவாக இருந்தாலும் அவுட்புட் 0வாக இருக்கும். ஏதாவது ஒன்று ஹையாக இருந்தாலுமே அவுட்புட் ஹையாக இருக்கும். இது ட்ரூத் டேபிள் பாருங்கள். ஏவும் 0 பியும் 0னா அவுட்புட் என்ன கிடைக்கும், 0 தான். ஏவும் 1 பியும் 1னா அவுட்புட் 0 தான். ஏதாவது ஒன்று a 0 b 1 ஆச்சுன்னா அவுட்புட் 1, a 1 b 0 வந்துச்சுன்னா அவுட்புட் 1. XOR கேட்டு பார்த்தோம். XOR கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னது, XNOR கேட்டு பார்க்க போகிறோம். இதோட XOR கேட்டில் நமக்கு ஃபார்முலா பாருங்கள். a XOR b ஃபார்முலா = a இன்வர்ஸ் b + a b இன்வர்ஸ். இதோட ஃபார்முலா. இப்போ a அப்படிங்கிறது ஏவும் ஏபி 2 இன்புட் இருக்கும், ஒய் ஒரு அவுட்புட் இருக்கும். இப்போ XOR கேட்டில் அப்படியே லாஸ்ட்டில் ஒரு பபுள் இருக்கும், அதான் XNOR கேட்டு. இன்வர்ஸ், அதாவது இன்வர்ஸ் ஆஃப் XOR கேட்டு தான் XNOR கேட். ஓகேவா? அப்படியே நம்ம அது என்ன பார்த்தோம், 2 இன்புட்டும் லோவாக இருந்துச்சுனாலும் 2 அவுட்புட் லோவாக இருந்துச்சாலும் அவுட்புட் லோன்னு பார்த்தோமா. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும், அதான் XNOR கேட்டு. 2 இன்புட்டு 0 ஆச்சுன்னா அவுட்புட் 1, 2 இன்புட் 1 ஆச்சுன்னா அவுட்புட் 1 தான். அப்போ இன்புட் ரெண்டுமே 0 ஆச்சுன்னா அவுட்புட் 1, இன்புட் ரெண்டுமே 1 இருந்துச்சுனாலும் அவுட்புட் 1, மித்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஹையாக இருந்தாலுமே அவுட்புட் 0. இதோட ஃபார்முலா பாருங்கள். y = a டாட் b = a, அதாவது a XNOR b, அதாவது XNOR b ஃபார்முலா = a XOR b தான் ஹோல் இன்வர்ஸ். ஓகேவா? அதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு 10 கொஷின் பார்ப்போம். இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். பேசிக் கேட் பார்த்தோம், அடுத்து யூனிவர்சல் கேட் பார்த்தோம். இது XORம் XNORம் ஸ்பெஷல் பர்பஸ் கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் பர்பஸ் கேட். ஓகேவா? இப்போ 10 கொஷின் நம்ம பார்ப்போம். விச் கேட் இஸ் நோன் அஸ் யூனிவர்சல் கேட்? இது 4ல் எது யூனிவர்சல் கேட்டுன்னு பார்க்கணும். AND கேட், OR, NAND, XOR. இது 4ல் எது யூனிவர்சல் கேட் அப்படின்னு பார்த்தோன்னா NAND இஸ் த யூனிவர்சல் கேட். மிச்சம் எல்லாமே என்னது, இது பேசிக் கேட்டு. AND கேட்டும் OR கேட்டும் பேசிக் கேட்டு. XOR கேட்டு என்ன கேட்டு, ஸ்பெஷல் பர்பஸ் கேட். ஓகேவா? ஸ்பெஷல் பர்பஸ் கேட்டு XOR கேட்டு. NAND கேட் என்னது, யூனிவர்சல் கேட். யூனிவர்சல் கேட்டு தான் NAND கேட்டும் NOR கேட்டும் யூனிவர்சல் கேட். ஓகேவா? அடுத்த 2வது கொஷின். த அவுட்புட் ஆஃப் an XOR கேட் ஹை வென் output of an XOR gate is high when
எக்ஸ்ஆர் கேட் அவுட்புட் வந்து எப்போ ஹையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இன்புட் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எக்ஸ்ஆர் கேட் இன்புட்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது தான் எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகேவா. 3வது கொஸ்டின், விச் கேட் ப்ரொடியூஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர் கேட். ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் என்ன கேட்டு, நார் கேட்டு. ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் தான் என்னது, நார் கேட்டு. அண்டு கேட்டோட காம்ப்ளிமெண்ட் தான் நாண்ட் கேட். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கேட் ஹேஸ் ஒன்லி ஒன் இன்புட். ஒரே ஒன்று இன்புட் உள்ள கேட் என்ன கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இன்புட் உள்ள கேட் என்ன கேட்டு, நாட் கேட். நாட் கேட்டில் தான் ஒரே ஒரு இன்புட் இருக்கும். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. நாட் கேட்டில் ஒரு இன்புட் ஏங்கிற ஒரு இன்புட் இருக்கும், ஏ இன்வர்ஸ் அப்படின்ற ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ஒரு இன்புட் ஒரு அவுட்புட்டோட கேட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நாட் கேட்டு தான். அடுத்து நெக்ஸ்ட்டு, ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு என்ன வரும், ஏ இப்போ ஏ ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போ ஏ கொஸ்டின் பாருங்கள். ஏ ப்ளஸ் ஏ வந்து என்ன வேல்யூ வரும்னு கேட்காங்க. ஏ வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோன்னா 1 + 1 என்ன வரும், 1. இப்போ 0 வச்சுக்கிட்டோம்னா 0 + 0 என்ன வரும், 0. அப்போ ஏவோட வேல்யூ என்ன தான் ஆன்சர் வரும், அப்போ ஏ தான் வரும் ஆன்சர். அப்புறம் ஏ ப்ளஸ் ஏ இன்வர்ஸ் என்ன வரும், இப்போ ஏவோட வேல்யூ 1னா ஏ இன்வர்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். ஆன்சர் என்ன வரும், 1. இப்போ ஏவோட வேல்யூ 0வாக இருந்தாலும் ஏ 0 + 1னாலும் 1 தான் வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும், 1 தான் ஆன்சர் வரும். ஏவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் வந்து 0 ஆகும். அப்போ ஈக்குவல் டு 1 தான் வரும். அதே மாதிரி ஏ ப்ளஸ் ஏ இன்வர்ஸ் என்ன வரும், 1 தான் வரும். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ், இப்போ ஏவோட வேல்யூ 1 வச்சுக்கிறோம். ஏவோட வேல்யூ 1, ஏ இன்வர்ஸோட வேல்யூ 0 ஈக்குவல் டு 0. இப்போ ஏவோட வேல்யூவோட ஏ இன்வர்ஸோட வேல்யூ ஆன்ட்டு பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 0 வருது. அப்போ இப்போ 0 வச்சாலுமே 0 × 1னாலும் 1 × 0னாலும் என்ன வரும், 0 தான் ஆன்சர். வாட் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் கேட். 2 கேட்டு வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கேட்டு நான் சொன்னேன். என்னென்னு கேட்டுன்னா எக்ஸ்ஆர் கேட்டு, எக்ஸ்நார் கேட்டும் ஸ்பெஷல் பர்பஸ் கேட்டுன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ எதுவுமே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஆர் கேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஆர் கேட் இஸ் த ஸ்பெஷல் பர்பஸ் கேட்டு. அண்டு கேட்டும் ஆர் கேட்டும் என்ன கேட்டுனா பேசிக் கேட்டு. நாண்டு கேட்டுங்கிறது யூனிவர்சல் கேட்டு. விச் கேட் இஸ் டிடெக்டர் லாஜிக். அண்டு கேட்டு தான் என்ன சொன்னாங்க, நம்ம டிடெக்டர் லாஜிக்னு சொன்னோம். ஏ ப்ளஸ் அதாவது ஏ எக்ஸ்ஆர் பியோட ஃபார்முலா நம்ம எழுதணும். ஏ எக்ஸ்ஆர் பியோட என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி. இது பார்த்தோம். ஆர் ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார் ரெண்டுமே ஏதாவது ஒன்று எழுதிக்காங்க. இதுதான் ஆன்சர்.